வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்டோ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா வெரைட்டி, இட்டாலியன் ரெசிபி பெஸ்டோ பாஸ்தா. அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி இந்த சங்கு வடிவ பாஸ்தா எடுத்து வச்சுருக்குறோம். எந்த மாதிரி ஷேப் உள்ள பாஸ்தாலையும் நீங்கள் இது பண்ணலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கோம். தண்ணி ஒரு பாயிலிங் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே இந்த பாஸ்தாவை அதில் சேர்க்குறோம். நான் எடுத்து வச்சுருந்த பாக்கெட் 500 கிராம்ஸ். அதில் பாதி ஆல்மோஸ்ட் 250 கிராம்ஸ் இதில் நம்ம சேர்க்குறோம். இப்போது இது நல்லா ஒரு 7 to 10 மினிட்ஸ் குக் ஆகணும். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் ஆயில் நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அதோட ஒரு டீஸ்பூனுக்கு மேலே ஆலிவ் ஆயில் சேர்க்குறோம். இந்த பாஸ்தா குக்கிங்க்கு நம்ம ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கார்லிக், முந்திரி பருப்பு, நல்லா ஒரு 20 முந்திரி பருப்பு போல் எடுத்து சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பேசில் லீவ்ஸ், இது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா ஒரு கப்புக்கு மேலே உள்ள அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, மிளகுத்தூள். இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுல கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து அரைப்போம். மிக்சியில் இப்போ முதல்ல இந்த பேசில் லீவ்ஸை சேர்த்துடலாம். அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதாவது ஒரு துளசியோட வாசனை தான் இருக்கும். இது ஒரு துளசியோட ஒரு கைண்டு தான், ஒரு வெரைட்டி தான் இது. அடுத்தது முந்திரி பருப்பு. அது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் போடுறோம். அடுத்தது சீஸ் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சீஸை ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மேலேயே இருக்கும். அதையும் இதோடு சேர்த்து அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சு. ஒரு 4 கார்லிக், அதுவும் இதில் சேர்த்துட்டோம். அடுத்தது ஆலிவ் ஆயில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதையும் இந்த மிக்சியிலே சேர்த்துட்றோம். டேபிள் சால்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறோம். அடுத்தது பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, அதையும் இந்த மிக்சியில் சேர்த்தாச்சு. அடுத்தது லெமன் ஒரு மூடி, அது புளியிடும். அதுவும் இந்த மிக்சியில் இருக்கிற எல்லா பொருளோடையும் புளிஞ்சு விட்டுறோம். சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. நல்லாவே வெந்துருச்சு சாப்பிட்டா. இப்போ இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடித்து எடுத்துகிற போகிறோம். ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த சாஸ்க்கு இதில் கொஞ்சம் அந்த வெந்த தண்ணி இருக்கணும். இப்போ கொஞ்சத்தை நம்ம வடிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அது இருக்கட்டும். நமக்கு திரும்ப அந்த சாஸ்க்கு தேவைப்படுறதுக்கு நம்ம கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும். நம்ம அரைச்சி வச்சது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன சேர்த்துருந்தோன்னா பேசில் லீவ்ஸ், ஊற வச்ச முந்திரி பருப்பு, உப்பு, மிளகுத்தூள், ஆலிவ் ஆயில் நிறைய ஊற்றிருந்தோம். ப்ளஸ் லெமன், அந்த சாறு, எலுமிச்சை சாறு சேர்த்துருந்தோம். முக்கியமாக சீஸ் சேர்த்துருந்தோம். இது எல்லாமே நல்லா ஒரு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் வேறு எதுவும் பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் அந்த இதுக்கு அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைக்கிறப்போ நல்லா அந்த சாஸ் நல்லா திக்காக நல்லா இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த பாஸ்தா வெந்ததை தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப அடுப்பு பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம். ஓரளவுக்கு வாட்டர் இதில் இருக்குது. இப்போ அந்த அரைச்ச அந்த சாஸ் அதோடு சேர்க்குறோம். நல்லா இந்த க்ரீன் சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. அடுத்தது ஆரிகானோ. இதுக்கப்புறம் சீசனிங்க்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுவும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த க்ரீன் சாஸே போதும். ஏன்னா அதுலேயே நம்ம எல்லாமே சேர்த்துருக்குறோம். இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்க்குறோம். சூப்பரான க்ரீமியான டேஸ்டியான பெஸ்டோ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.